வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம்.சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு ஆபத்தான காலகட்டம், ஈரானுக்கே என்னுடைய ஆதரவு என்கிறார் ரணில். 20 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் துப்பாக்கிகளுடன் பயணித்த கேப் புத்தளத்தில் அதிரடியாக சுற்றி வளைப்பு. 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரச ஊழியர்கள் தகுதி. இம்மாதம் முதல் நடைமுறையாகும் புதிய திட்டம். ஊடகவியலாளர் மஃப்ரூக்கை மிரட்டி சரமாரியாக தாக்கி உயிர் அச்சுறுத்தல். அம்பாறையில் அரசியல் கும்பல் வெறிச்செயல். கைதாகவுள்ள இலங்கையின் பிரபல அரசியல்வாதிகள், அச்சமடைந்துள்ள முக்கிய புள்ளிகள். கந்தானையை இன்று காலை உலுக்கிய துப்பாக்கிச்சூடு, முக்கிய அரசியல்வாதியின் அதிகாரியும் இலக்கு. திடீரென்று 26,000 அடி கீழே இறங்கிய விமானம், மரணத்தின் விளிம்பில் கதறிய பயணிகள். உயில் எழுதத் தொடங்கிய காட்சிகளும் வெளியாகின. உள்நாட்டு செய்திகள். Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். உலகளாவிய அதிகார போராட்டம் எதிர்காலத்தில் இலங்கையில் அதிகார மாற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகம் அதிகார போராட்டத்தின் ஆபத்தான காலகட்டத்தில் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமை பலவீனமான பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையின் மீது கடுமையான பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புத்தக வெளியீட்டு நிகழ்வு ஒன்றின் போது உரையாற்றும் போது இதனை தெரிவித்த அவர், ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை கண்டிப்பதில் நான் ஈரானுடன் நிற்கிறேன். அணுசக்தி தொடர்பாக ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நேரத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஈரான் இலங்கைக்கும் உதவிய நேரத்தில் தற்போதைய அரசாங்கம் ஈரானுக்காக முன்வராமை என்பது வருந்தத்தக்கது. உலகில் அணுசக்தி மற்றும் பொருளாதார சக்தியின் ஆதிக்கம் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளிடம் இழக்கப்படுகிறது. இது ஆசிய நாடுகளில் ஒன்றாக மாறி வருகிறது. ரஷ்யாவும் சீனாவும் தற்போது ஒரு சக்தியாக உயர்ந்து வருகின்றன. அந்த சக்தி அமெரிக்காவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு பிரச்சனையாகும். சர்வதேச பரிவர்த்தனைகளை தீர்ப்பதற்கான நாணயமாக சீன நாணயம் உருவெடுத்துள்ளது. பிரிக்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே அதை பயன்படுத்த தொடங்கியுள்ளன. எதிர்காலத்தில் சர்வதேச பரிவர்த்தனைகளை தீர்ப்பதில் நம் நாடும் பயன்படுத்தக்கூடிய நாணயம் இதுவாகும். இந்த நேரத்தில் இந்தியாவை மறந்து விடுவது நல்லதல்ல. 4 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்நிய செலாவணி இருப்பு வைத்திருக்கும் இந்தியாவுடன் நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புத்தளம் வெண்ணப்புவில் 20 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர்கள் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கடலோர காவல்படை, இலங்கை கடற்படை மற்றும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்துடன் இணைந்து வெண்ணப்புவ போலவத்த பகுதியில் நேற்று விசேட தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது. இதன்போது 900 கிலோகிராமுக்கும் அதிகமான கேரள கஞ்சா, 2 வெளிநாட்டு கைத்துப்பாக்கிகள், 4 மெகசீன்கள், 40 தோட்டாக்கள் ஆகியவற்றை ஏற்றி சென்ற ஒரு கேப் மற்றும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய கார் ஒன்றுடன் சந்தேக நபர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அதன்படி இலங்கை கடலோர காவல்படைக்கு கிடைத்த நம்பகமான ரகசிய தகவலின் அடிப்படையில் வெண்ணப்புவ போலவத்த பகுதியில் நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது அந்த பகுதி வழியாக பயணித்த சந்தேகத்திற்கிடமான ஒரு கேப் வாகனத்தை சோதனை செய்த போதே இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 44 முதல் 51 வயதிற்குட்பட்ட உலுக்குளம், போத்தானேகம மற்றும் அனுராதபுரம், இகலகம ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சா, கைத்துப்பாக்கிகள், மெகசீன்கள் மற்றும் தோட்டாக்கள், போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் ஆகியவற்றுடன் சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கொழும்பு போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதே நேரம் சட்டவிரோதமாக
நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட 6 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுள்ள போதைப் பொருட்களை சுங்க திணைக்களம் பறிமுதல் செய்துள்ளது. இந்த போதைப் பொருட்கள் சர்வதேச விரைவு தபால் சேவை ஊடாக மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து பொதியிடப்பட்டு நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. சுங்க திணைக்களத்தின் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் கடந்த 2024 ஜனவரி 1ஆம் திகதி முதல் இந்த வருடம் ஜூன் மாதம் வரை சர்வதேச விரைவு தபால் சேவையூடாக அமெரிக்கா, கனடா மற்றும் மலேசியாவில் இருந்து பெறப்பட்ட போதைப்பொருள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் பல பொதிகளை சோதனை நடவடிக்கைகளுக்காக தடுத்து வைத்துள்ளனர். நீண்ட காலமாக பொதிகளை உரிமை கோராததால் அவைகளை விரிவான சோதனைகளுக்கு உட்படுத்த சுங்க திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி கடந்த 25ஆம் திகதி சுங்க திணைக்களத்தின் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பொதிகளை திறந்து ஆய்வு செய்தனர். மேலும் பொதிகளுக்குள் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஏராளமான போதைப் பொருட்களை கண்டுபிடிக்க முடிந்தது. அந்த பொதிகளில் 1 கிலோ 101 கிராம் கொக்கைன், 1 கிலோ 666 கிராம் மெத்தம்பெட்டமீன் மற்றும் 4 குப்பிகளில் கஞ்சா எண்ணெய் இருந்ததாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. சுங்க திணைக்களத்தால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த பெறுமதி 60 மில்லியன் ரூபாவாகும். மேலும் போதைப்பொருள் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வரவு செலவு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஓய்வூதிய உயர்வு இம்மாதம் முதல் வழங்கப்படும் என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதனால் ஓய்வு பெற்ற 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரச ஊழியர்கள் இந்த உயர்வான ஓய்வூதியத்திற்கு தகுதியாளர்களாக இருக்கிறார்கள் என அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகளுக்கு மத்தியில் ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களை ஆதரிப்பதற்கான அரசாங்கத்தின் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவனிலிருந்து சுன்னாகம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்கள் மாடொன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உயிரிழந்த இருவரும் கந்தரோடை சுன்னாகம் பகுதியை சேர்ந்த 17, 18 வயதுடைய இளைஞர்கள் என போலீசார் தெரிவித்தனர். திருகோணமலை அக்போபுர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 துப்பாக்கிகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அக்போபுர பிரதேசத்தை சேர்ந்த 54 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைதானதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்துகளில் சிக்கும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையின் சிறுவர் வைத்தியரான பேராசிரியர் ருவாந்தி பெரேரா தெரிவித்தார். இவற்றில் பெரும்பாலான விபத்துக்கள் அறியாமை மற்றும் சோதனை செய்து பார்ப்பதன் ஊடாக இடம்பெறுவதாக அவர் தெரிவித்தார். கிரிபாத் கொடையில் உள்ள அரச நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விளக்க மறியலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வா மற்றும் 3 பிணையில் செல்ல கம்பஹா மேல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சிறுபோகத்திற்கான நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளன. இதன்படி நாட்டரிசி நெல் 1 கிலோகிராம் 120 ரூபாவிற்கும், சம்பா நெல் 1 கிலோகிராம் 125 ரூபாவிற்கும், கீரி சம்பா நெல் 1 கிலோகிராம் 132 ரூபாவிற்கும் கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்துள்ளார். புத்தளம் உடப்பு கிராம கரையோர பகுதியில் பிளாஸ்டிக், பாலித்தீன் தயாரிப்பு மூலப்பொருட்கள் பெருமளவில் கரையொதுங்கியுள்ளன. குறித்த பகுதியில் உள்ள மீனவர்கள் இன்று அதிகாலை கடற்கரைக்கு சென்றபோது அதிகாலை தொடக்கம் பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் கரையொதுங்கிய வண்ணம் காணப்படுகின்றன என்று தெரிவித்துள்ளனர்.
அம்பாறையில் ஊடகவியலாளர் ஒருவர் மீது குழு ஒன்றினால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் UL மஃப்ரூக் என்பவர் மீதே நேற்று அட்டாளைச்சேனை பொது மைதானத்துக்கு அருகில் குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை அரசியல் குழுவினர் மேற்கொண்டதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. என்னை பற்றி எப்படி நீ செய்தி எழுதுவாய் என கேட்டவாறே மஃப்ரூக் மீது தாக்குதல் நடத்தியதாக தனது முறைப்பாட்டில் ஊடகவியலாளர் மஃப்ரூக் தெரிவித்துள்ளார். ஊடகத்துறைக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ள இது போன்ற சம்பவங்களை ஜனநாயகத்தை மதிக்கின்ற எவராலும் அனுமதிக்க முடியாது என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய அமைப்பாளரும் திகாமடுல்ல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான அஷ்ரப் தாஹிர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பிரபலமான 2 அரசியல்வாதிகள் அடுத்து வரும் நாட்களில் கைது செய்யப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகித்து சர்ச்சைக்குரிய நபர்களான இருவரே இவ்வாறு கைது செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு துறையால் குறித்த இருவரும் கைது செய்யப்படவுள்ளனர். குறித்த 2 அரசியல்வாதிகளுக்கும் எதிராக நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த இருவரில் மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் பிரத்யேக செயலாளராக பணியாற்றிய சமீர மனஹாரவும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். கந்தானையில் இன்று காலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கந்தானை பொதுச்சந்தைக்கு அருகில் காரில் இருந்த இருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவரும் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேலும் சம்பவத்தில் காயமடைந்த மற்றைய நபர் மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் பிரத்யேக செயலாளராக பணியாற்றிய சமீர மனஹார என்பது குறிப்பிடத்தக்கது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே நேரம் நீர்கொழும்பு துங்கல்பெட்டிய பகுதியில் இன்று பிற்பகல் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசாரின் உத்தரவை மீறி வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது போலீசாரினால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க தொழிலதிபர் எலன் மஸ்கின் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவை இலங்கையில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அதன் இணைப்பு கட்டணங்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன. குடியிருப்பு மற்றும் வணிக பயனர்கள் என்ற 2 பிரிவுகளில் இந்த கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி குடியிருப்பு லைட் திட்டத்திற்கு மாதத்துக்கு 12,000 ரூபாய் அறவிடப்படும் எனவும் குடியிருப்பு திட்டத்திற்கு மாதத்துக்கு 15,000 ரூபாய் அறவிடப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த சேவைக்கான ஸ்டார்லிங்க் ஸ்டாண்டர்ட் கிட் என்ற வன்பொருளுக்கு 1,18,000 ரூபாய் அறவிடப்படவுள்ளது. இதனை தவிர வணிக திட்டத்தின்படி 24,000 ரூபாய், 64,000 ரூபாய் மற்றும் 1,27,000 என்ற மாதாந்த கட்டணங்களும் அதற்கான வன்பொருளுக்கு 9 லட்சம் ரூபாயும் அறவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் இலங்கையில் ஸ்டார்லிங்க் இணைய சேவைகள் சிறந்த ஆய்வுகளுக்கு பின்னரே முன்னெடுக்கப்படுவதாகவும் இதன் மூலம் எதிர்காலத்தில் இலங்கையின் டிஜிட்டல் துறையில் பல நன்மைகளை பெற முடியும் எனவும் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் பந்துல ஹேரத் தெரிவித்தார். ඔවුන්ගේ සේවාව අප රටේ පාරිභෝගිකයන් සඳහා මේ මාස සිට ක්‍රියාත්මක කරලා තියෙනවා. ඉදිරියේදී ඔවුන්ගේ සේවාව ලබා දීම සඳහා අප ආයතනයේ විසින් ඔවුන්ගේ පළමු උපකරණ කට්ටල් සඳහා මේ වන විටත් අවසරය ලබා දීලා තියෙනවා. இதே நேரம் ஸ்டார்லிங்க் இணைய சேவை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த இணைய சேவையின் உரிமையாளரான எலன் மஸ்கிற்கு எக்ஸ் பக்கத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். அனைத்து இலங்கையர்களுக்கும் ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சேவையை வழங்கியமைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இது நமது நாட்டின் டிஜிட்டல் மாற்றத்தில் ஒரு வெற்றிப்படி என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் டிஜிட்டல் எதிர்காலத்திற்கான முன்னேற்றங்கள் குறித்து ஆராய விரைவில் எலன் மஸ்கை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.
செம்மணி மனித புதைக்குழி அருகில் செய்மதி படம் மூலம் மனித புதைக்குழி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் மற்றொரு பகுதி அகழ்வு பணிக்காக நேற்று புதன்கிழமை தயார் செய்யப்பட்ட நிலையில் இன்று வியாழக்கிழமை அங்கு அகழ்வு பணிகள் ஆரம்பமாகியுள்ளன. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா இதனை தெரிவித்தார். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணி நேற்றோடு 7 நாட்களை பூர்த்தி செய்கின்றன. ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட 33 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளோடு செவ்வாய்க்கிழமை அகழ்வு செய்து துப்பரவாக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் புதிதாக 4 முழுமையான எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு இலக்கமிடப்பட்டன. இதுவரைக்கும் 30 முழுமையான எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் குழப்பகரமான நிலையில் உள்ள முழுமையான 4 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று முழுநாள் அகழ்வு பணிகள் இன்று காலை 7 மணியில் இருந்து மாலை வரை நடைபெறுகின்றன. இதே நேரம் செம்மணி மனித புதைக்குழி பகுதி அருகில் செய்மதி படம் மூலம் சந்தேகத்துக்கிடமான பகுதியொன்று தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அங்கும் மனித உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் உள்ளது. அதன் அடிப்படையில் அந்த பகுதியை சுத்தப்படுத்தி அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் நேற்று முதல் முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்போடு அந்த பகுதி விசேடமாக பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் அகழ்வு பணிக்காக தயார் செய்யப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான ஒரு பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ப்ரொஃபசர் ராஜ் சோமதேவா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் அந்த பகுதியை சுத்தப்படுத்தி அகழ்வு பணிகளுக்கு ஆரம்பகட்ட பணிகளை வேலை செய்கிறதுக்காக வேண்டி நேற்றைய நாள் முதல் அந்த சுத்தப்படுத்தல் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இன்றைய நாளில் கூடுதலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திட அகழ்வு ஆராய்ச்சி தொல்லியல் துறை சம்பந்தப்பட்ட பீட மாணவர்களினுடைய பங்களிப்போட அந்த பகுதி விசேடமாக பேராசிரியர் சோமதேவா அவர்களினால் அகழ்வு பணிக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கின்றது. குற்றம் நடந்தது என்ன? மனைவியை கொலை செய்து வீட்டுக்கு அண்மித்த பகுதியில் புதைத்த கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் காலியில் பதிவாகியுள்ளது. 42 வயதான மஜுவான கமகே இந்திராணி என்ற பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் ரணசிங்க காமினி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மனைவியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தனது மனைவியை ஒரு கட்டையால் அடித்து கொலை செய்து ஊருப்பொக்கவில் உள்ள வீட்டிற்கு அருகே கணவர் புதைத்துள்ளார். பின்னர் தனது மனைவியை காணவில்லை என்று எல்பிட்டிய போலீசாரிடம் முறைப்பாடு செய்து நாடகமாடியதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண்ணின் 18 வயது மகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கொலை சம்பவம் குறித்து தகவல்களை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். பின்னர் சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபரான ரணசிங்க காமினி என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார். விசாரணையின் போது சந்தேக நபர் சம்பவத்தை ஒப்புக்கொண்டு அனைத்து விவரங்களையும் வழங்கினார். எனது மனைவியை திருமணம் செய்த கிராமத்தில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்தேன். மனைவிக்கு தகாத உறவுகள் இருந்தன. இது குறித்து நான் அவரை பலமுறை எச்சரித்தேன். ஆனால் அவர் உறவை நிறுத்தவில்லை. இறுதியாக என்னால் எதுவும் செய்ய முடியாததால் என் மனைவி மற்றும் மகளுடன் டெனியாயுவின் ஊருப்பொக்க பகுதியில் கூலி தொழிலாளியாக வேலைக்கு சென்றேன். ஆனால் அவர் மீண்டும் தொலைபேசியில் முன்பு உறவு வைத்தவர்களுடன் ரகசியமாக உறவு வைத்திருப்பதை அறிந்து கொண்டேன். அது குறித்து வினவிய போது ஏற்பட்ட மோதலில் அவரை தாக்கி கொலை செய்துவிட்டு உடலை வீட்டிற்கு அருகில் புதைத்தேன். இந்த சம்பவம் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்தது. 4 நாட்களுக்கு பின்னர் மனைவியை காணவில்லை என போலீசாரிடம் முறைப்பாடு செய்தேன். தற்போது போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் உடலை தோண்டி எடுப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். பல பிரதேசங்களில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தையும் தாயும் மகனும் மகவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மகவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபர்களான தாயும் மகனும் குருநாகல் வாரியபுல பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது சந்தேக நபரான தந்தை போலீசாரிடமிருந்து தப்பிச் சென்றுள்ள நிலையில் பின்னர் தலதாகம மகவ
மொரட்டுவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர்கள் மூவரும் பல்வேறு பிரதேசங்களில் மோட்டார் சைக்கிளில் பயணிக்கும் பெண்களின் கண்களில் மிளகாய் தூளை தூவி அவர்களிடம் உள்ள பணம் மற்றும் தங்க நகைகளை கொள்ளையிட்டு செல்வதாக போலீசார் தெரிவித்தனர். வவுனியா சமயபுரம் பகுதியில் தனது மனைவி என அறியப்படும் பெண்ணையும் அப்பெண்ணின் தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்திய குடும்பஸ்தர் ஒருவர் கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் சமயபுரம் பகுதியில் நேற்று மாலை 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சமயபுரம் பகுதியில் உள்ள வீட்டிற்கு நேற்று இரவு சென்ற உயிரிழந்த நபர் வீட்டில் இருந்த பெண்ணையும் அவரது தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து வீட்டினை தீயிட்டு கொளுத்தியுள்ளார். இதனால் படுகாயமடைந்த இரு பெண்களும் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த குற்றச்செயலை புரிந்துள்ளதாக சந்தேகிக்கப்படும் குடும்பஸ்தர் அந்த வீட்டின் கிணற்றில் வீழ்ந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் தவறான முடிவெடுத்து கிணற்றில் வீழ்ந்தாரா அல்லது வேறு ஏதும் குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளதா என்பது தொடர்பாக போலீசாரால் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வெளிநாட்டு செய்திகள். 26,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த விமானம் திடீரென சரிந்ததால் பயணிகள் கண்ணீர் விட்டு கதறியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பான் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் 737 விமானம் ஒன்று கடந்த ஜூன் 30 சீனாவின் ஷங்காய் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டது. இதில் விமான பணியாளர்கள் உட்பட 191 பேர் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவை நோக்கி 26,000 அடி உயரத்தில் பறந்த இந்த விமானம் திடீரென கீழே சரிய தொடங்கியுள்ளது. விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 10 நிமிடங்களில் 36,000 அடியிலிருந்து 10,500 அடிக்கு விரைவாக கீழே இறங்கியுள்ளது. கேபினில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக பயணிகள் உடனடியாக ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டனர். இதில் தூங்கிக் கொண்டிருந்த பயணிகள் பலரும் அதிர்ச்சியில் கண் விழித்து அச்சத்தில் அலறியுள்ளனர். விமானம் தரையில் மோதி விபத்தை சந்திக்க போகிறது என பயந்த பயணிகள் பலரும் உடனடியாக தங்கள் குடும்பத்தினருக்கு உயில், வங்கி கடவுச்சொல் மற்றும் காப்பீட்டு தகவல்கள் போன்ற தனிப்பட்ட விவரங்களுடன் இறுதி தகவலை அனுப்ப தொடங்கியுள்ளனர். மேலும் விமானிகள் உடனடியாக அவசர நிலையை அறிவித்து ஒசாகாவில் உள்ள கன்சாய் சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கினர். இதில் பயணிகள் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. பயணிகளுக்கு இரவு தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து இழப்பீடாக 15,000 yen வழங்கப்பட்டன. விமானத்தில் இருந்து வெளியே வந்த பயணிகள் பலரும் கண்ணீர் மல்க தங்களது பயண அனுபவம் குறித்து கருத்து வெளியிட்டனர். சமீபத்தில் அகமதாபாத்தில் போயிங் ரக ஏர் இந்தியா விமானம் ஒன்று விபத்தை சந்தித்ததில் 274 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் மற்றொரு போயிங் விமானத்தில் நடந்துள்ள சம்பவம் பாதுகாப்பு குறித்த கவலையை எழுப்பியுள்ளது. இதே நேரம் சோமாலியாவில் ஆபிரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்துள்ளதோடு மேலும் 4 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விபத்தில் விமானம் தீப்பிடித்து எரிந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சோமாலியாவில் அல் ஷபாப் கிளர்ச்சி படையினருக்கு எதிரான உள்நாட்டு போரில் அரசுக்கு ஆதரவாக அமைதி காக்கும் பணியில் ஆபிரிக்க ஒன்றியத்தின் ராணுவம் ஈடுபட்டு வருகின்றது. இந்த நிலையில் மோகடிஷு நகரில் உள்ள விமான நிலையத்தில் சிறிய ரக விமானம் தரையிறங்கும் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. குறித்த விமானத்தில் 7 பேர் இருந்ததாகவும் ஏனையவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஏழை நாடுகளுக்கான உதவிகளை அமெரிக்கா நிறுத்தியதன் மூலம் 1,40,00,000 மரணங்களை தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கவலை தரும் ஓர் ஆய்வறிக்கை வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2ஆம் முறையாக பதவியேற்ற பின் ஏழை மற்றும் வளரும் நாடுகளுக்கான நிதியுதவிகளை நிறுத்தினார். அமெரிக்கா செயல்படுத்தி வந்த 83% திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் உணவு, மருத்துவம் உள்ளிட்ட உதவிகள் ஏழை மக்களுக்கு கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த முடிவு சர்வதேச பெருந்தொற்று அல்லது மிகப்பெரிய போரால் ஏற்பட்ட அழிவுக்கு இணையான பாதிப்பை ஏற்படுத்தும் என ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த மருத்துவ பேராசிரியர் டேவிட் ரசெல்லா நடத்திய ஆய்வில்
விரைவில் தெரிய வந்துள்ளது. உலக புகழ் பெற்ற மருத்துவ இதழான லான்செட் இந்த கட்டுரையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் உதவிகள் மூலம் 2001 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை ஏழை மற்றும் நடுத்தர நாடுகளில் சுமார் 9 கோடி வாய்ப்புள்ள மரணங்கள் தவிர்க்கப்பட்டதாகவும் டேவிட் ரசெல்லா எழுதிய ஆய்வு கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. HIV, மலேரியா போன்ற நோய்களால் ஏற்படும் மரணங்களை அமெரிக்க உதவி கொண்டு பெருமளவு தடுக்க முடிந்ததாகவும் அக்கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மாதிரியாக கொண்டு கணக்கீடுகள் செய்தால் 2025 முதல் 2030 வரை சுமார் 1 கோடியே 40 லட்சம் மரணங்களை தடுத்திருக்க முடியும் என்றும், ஆனால் அமெரிக்க நிதி நின்றுவிட்டதால் இதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 1 கோடியே 40 லட்சம் பேரில் 45 லட்சம் பேர் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளாக இருப்பர் என்பது பெரும் சோகம் என்றும் அந்த ஆய்வறிக்கை கூறுகிறது. சீனாவிடம் இருந்து வலிமை வாய்ந்த J-10C ரக விமானங்களை வாங்க ஈரான் முடிவு செய்துள்ளது. ரஷ்யாவிடம் ஏற்கனவே சுகோய் 35 ரக விமானங்களை ஈரான் கேட்டிருந்த நிலையில் அவை வந்து சேர்வதில் நீண்ட தாமதம் நீடிக்கிறது. 50 விமானங்களுக்கு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட நிலையில் தற்போது வரை 3 விமானங்கள் மாத்திரமே வந்து சேர்ந்துள்ளன. இந்த சூழலில் சீனாவின் J-10C விமானங்களை வாங்க ஈரான் முடிவு செய்துள்ளது. அண்மையில் முடிந்த போரில் இஸ்ரேல் அமெரிக்காவின் தாக்குதல்களை பழமையான விமானங்களை வைத்துக் கொண்டு சமாளிக்க ஈரான் படைகள் சிரமப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் உடனடியாக வலிமை வாய்ந்த விமானங்களை தங்கள் படையில் சேர்க்க ஈரான் அவசரம் காட்டுவதாகவும் இதற்காக சீனாவை அணுகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யாவின் சுகோய் 35 விமானங்கள் இரட்டை என்ஜின் கொண்டுள்ள நிலையில் சீனாவின் J-10C விமானங்கள் ஒற்றை என்ஜின் மாத்திரமே கொண்டவையாகும். இருப்பினும் அதிநவீன வசதிகளும் வலிமையும் அதிகம். மேலும் இலங்கை மதிப்பில் 1746 கோடி ரூபாய் வரை விலை குறைந்தவையாகும். J-10C விமானங்களில் PL-15 ரக ஏவுகணைகளை பயன்படுத்த ஈரான் திட்டமிட்டுள்ளது. இதே ரக விமானங்களையும் ஏவுகணைகளையும் தான் இந்தியாவுக்கு எதிரான போரில் பாகிஸ்தானும் பயன்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விமானம் ஒன்று நடுவானில் சென்று கொண்டிருந்த போது அதன் ஜன்னல் திடீரென விலகியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் இந்தியாவில் பதிவாகியுள்ளது. தனியார் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் நேற்று கோவாவில் இருந்து மகாராஷ்டிராவில் புனே நகருக்கு பயணிகளுடன் புறப்பட்ட நிலையிலேயே குறித்த விமானத்தின் ஜன்னல் திடீரென விலகியது. இந்த சம்பவத்தை பயணி ஒருவர் காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்தார். இது வைரலான நிலையில் அந்த விமானம் புனே தரையிறங்கியதும் சரி செய்யப்பட்டதாக விமான நிறுவனம் உறுதி செய்துள்ளது. இதில் பயணிகள் பாதுகாப்பில் எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் விமானத்தில் கேபின் அழுத்தம் இயல்பாகவே இருந்தது என்றும் விமான நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.